ஹலோ மக்களே! இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, கலைஞர் நூற்றாண்டு பூங்காவுக்கு தாங்க நம்ம வந்திருக்கோம். இந்த கலைஞர் நூற்றாண்டு பார்க் வந்து செம்மொழி பூங்கா அப்படியே எதிர இருக்குங்க. இந்த கலைஞர் நூற்றாண்டுக்கு என்ட்ரி ஃபீஸாக ரூ. 100 வாங்குறாங்க. நம்ம பைக்கோ, காரோ கொண்டு வந்தால் அதுக்குன்னு பார்க்கிங் இருக்குங்க. செம்மொழி பூங்கா பார்க்கிங்கில் தான் நம்ம பார்க் பண்ணணும். அதுக்கும் தனியாக சார்ஜ் பண்ணுறாங்க. காருக்கு ரூ. 100 வாங்குறாங்க, பைக்குக்கு ரூ. 20 வாங்குறாங்க பார்க்கிங் சார்ஜாக. என்ட்ரி டிக்கெட் ரூ. 100 வந்து ஒன்லி பார்க்கை சுற்றி பார்க்கறதுக்கு மட்டும்தாங்க. அங்கே நிறையா உள்ள ஆக்டிவிட்டீஸ் இருக்குது. அதுக்கு வந்து தனித்தனியாக வந்து பைசா வாங்குவாங்க. பக்கத்துலேயே கியூஆர் கோடு இருக்கும். அதை நம்ம ஸ்கேன் பண்ணியும் பைசா சென்ட் பண்ணிவிட்டு நம்ம அந்த ஆக்டிவிட்டியை கண்டினியூ பண்ண முடியும். நம்ம பார்க்குற இந்த பனி நடைபாதையை வந்து சூப்பராக இருக்குங்க. ஆனால் இப்போதைக்கு ஆஃப் பண்ணி வச்சுருக்காங்க. இந்த மாதிரி நிறையா செடிகளும் வச்சுருக்காங்க. இந்த மாதிரி செடிகள் பேரும் நம்ம கேள்விப்பட்டதில்லை. ஆனால் இங்கே வந்து அதையும் நம்மளால் பார்க்க முடியுது. இந்த ஆக்டிவிட்டி வந்து ஃப்ரீ தாங்க. இதுக்குள்ளே ஃப்ரீ தான், பைசா சார்ஜ் பண்ணலை. குழந்தைங்களுக்கு இந்த டாய் ட்ரெயின் இருக்குது. இதுக்கும் வந்து தனியாக சார்ஜ் பண்ணுவாங்க. ஒவ்வொரு விளையாட்டு மற்றும் சுற்றி பார்க்குற இடத்துலையும் இந்த மாதிரி கியூஆர் கோடு வச்சுருக்கிறாங்க. இதில் ஸ்கேன் பண்ணி நம்ம பைசா வந்து கொடுத்துட்டு நம்ம சுற்றி பார்க்க முடியுங்க. எங்கேயுமே நம்ம பைசா வந்து கையில் வாங்கலைங்க. இந்த மாதிரி கியூஆர் கோடில் ஸ்கேன் பண்ணி தான் நம்மளால் வந்து செலுத்த முடியும். இதை நம்ம ஸ்கேன் பண்ணால் வாட்ஸ்அப்பில் ஒரு லிங்க் மாதிரி வருது. அந்த லிங்க்கை தொட்டு தாங்க நம்மளால் வந்து பே பண்ண முடியும். அதை பே பண்ணிவிட்டு தான் நம்ம ஒவ்வொரு ஆக்டிவிட்டியுமே வந்து விளையாண்டு என்ஜாய் பண்ண முடியும். இந்த பூங்காவில் சிறுவர் பூங்காவும் இருக்குங்க. மிஸ்ட்டு ஆன் பண்ணிட்டாங்கங்க. அதனால் நான் அங்கேருந்து ஓடி வந்துட்டேன். இந்த பார்க்லேயே எனக்கு ரொம்ப பிடிச்சது இந்த மிஸ்ட்டு தாங்க. ரொம்ப சூப்பராக இருந்துச்சு இதில் நடந்து போகும்போது. நம்ம உட்கார்ற சேர்லாம் பார்த்தீங்கன்னா மரத்தால் செய்யப்பட்டிருக்கு. அதுக்கு ஃப்ரூட் பெயிண்ட் அடிச்சிருக்கிறாங்க. பார்க்குறதுக்கு சூப்பராக இருக்குது. அப்படியே இங்கே ஒரு செயற்கை வாட்டர் ஃபால்ஸ் இருக்குங்க. அந்த காட்டுக்குள்ளே இருந்து நம்ம மிருகங்கள்லாம் தண்ணி குடிக்கிற மாதிரி வந்து உருவாக்கி வச்சுருக்காங்க. இது குழந்தைங்களுக்கு வந்து ரொம்ப பிடிச்சிருந்தது. நிறையா குழந்தைங்கள் அதை வந்து கீழே இறங்கி போக ட்ரை பண்ணாங்க. ஆனால் இறங்கி போகிறதுக்கு அலோடு இல்லைங்க. இந்த பார்க்கில் இன்னும் ஒன்று சூப்பராக இருக்குன்னா அது இந்த இடம் தான். எந்தெந்த வந்து காய்கறிகள்லாம் எப்படி விளையுன்றதை வந்து ஒரு அடிப்படையாக சொல்லியிருக்கிறாங்க. காய்கறி பழங்கள்லாம் வந்து மண்ணுக்குள்ளே எப்படி விளையும், மண்ணுக்கு வெளியே எப்படி விளையும் அப்படின்றத வந்து ஒரு தத்துவ ரூபமாக வந்து உருவாக்கி வச்சுருக்காங்க. பார்க்குறதுக்கு உண்மையாக அப்படியே இருக்கிற மாதிரியே ஃபீல் ஆகுது. இந்த பார்க்கில் நம்ம ரெஸ்ட் எடுக்கிற டேபிள் எல்லாமே மரத்தால் ஆனதுங்க. அதில் பழ வடிவில் பெயிண்ட் அடித்து வச்சுருக்காங்க. நீங்களும் மறக்காமல் இந்த பார்க்கை வந்து சுற்றி பாருங்கள். குடும்பத்தோடு வாங்க, சூப்பராக இருக்குது.